இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் ஏகபாத பிராணாசனா. ஏகபாத பிராணாசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தகவல்கள் அல்லது மூலிகை பற்றிய தகவல்கள் ஏதாவது ஒரு கருத்துக்கள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் ஏகபாத பிராணாசனா. இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: நரம்புகளின் சமச்சீர் நிலையை விருத்தி செய்கின்றன. கால்கள் மற்றும் பாதத்தின் தசைகளை பலப்படுத்துகின்றன. இந்த ஆசனம் செய்வதனால் நரம்புகள் சமச்சீர் நிலையை விருத்தி செய்கின்றன. பாதம் அனைத்து காலில் உள்ள காலிலிருந்து தொடைப்பகுதியிலிருந்து அனைத்து உறுப்புகளும் நல்லா பலனடைகின்றன. பாதத்தின் அடிப்பகம் நல்லா பலனடைகின்றன. இந்த ஆசனம் நம்ம விளையாட்டுகள்லாம் சிறந்தவர்கள்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து கால்கள் நல்லா பலனடைகின்றன. நல்லா வேகமாக ரன்னிங் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப், கை ஜம்ப் அந்த போட்டிகள்லாம் கலந்துனா கால்கள் நல்லா பலமாகும். அது மட்டும் இல்லாமல் கபடிலாம் நல்லா சிறந்து விளங்குகின்றன. இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா நம்ம விளையாட்டு துறையில் நம்மால் சிறந்து விளங்க முடியும். இந்த நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் தான் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஒத்த காலில் நின்று ஒரு காலை தொடையில் வச்சு ஒரு கும்பிட்ட நிலையில் செய்து காமிச்சிருக்கோம். அதான் அந்த ஆசனம். இந்த ஆசனம் செய்வதால் நிறைய உள்ளது நன்மைகள் இருக்கின்றன. இந்த ஆசனத்தை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தொடர்ந்து செய்து இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து பலனடை வந்து கற்றுக்கொள்கிறோம். பொதுவாக காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறோமா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரம் அதேமாதிரி மாலை வேலை ஒரு 5 மணி போல் ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நம்ம செலவு செய்து வந்தோம்னால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையாக மருத்துவமனைக்கு நல்ல தேவையில்லை. நம்மளை எந்த வித நோயும் நம்மளை நிறைந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் இந்த பயிற்சிலாம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம்னா நம்ம எந்த வித நோய் அதிகரிக்கின்றன. ஆகவே நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நல்லா காலையில் இருக்கிறத நல்லா பிள்ளைகளோட கண்ணாடியை பார்த்து அன்றைய நாள் நம்மளுக்கு சிறப்பாக அமையும். வேறு காலையில் ஏற்றோன்னா நல்லா அந்த ஒரு வச்சுட்டு உள்ளங்கை பார்த்தாலும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் இயற்கை காலையில் ஏற்றோன்னா வயவெளி இந்த பச்சை கலர்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்கள்லாம் நல்லா நம்ம என்ன கலர்லாம் மற்ற கலர் மஞ்சள் கலர் வேறு கலர்லாம் விரும்புகிறோம். முடிஞ்சளவு நம்ம இயற்கையை அழிக்கக்கூடிய இந்த பச்சை கலரை நம்ம காலையில் எழுந்தோடனே பார்த்தோம்னா நம்ம கண்கள் மிகவும் ஒரு பயிற்சி மட்டும் இல்லாமல் கண்கள் நல்லா நம்ம பசுமையை நம்ம நம்ம கண்ணில் பார்த்தோம்னா நம்ம கண்களுக்கு குளிர்ச்சி தன்மை ஏற்பட்டு கண்கள் நீண்ட நாள் நல்லா தெரியக்கூடிய சக்தியை நம்மளுக்கு இந்த இயற்கையை அழிக்கின்றன. அதை முடிந்தது காலையில் எழுந்தோன்னா அங்கே இயற்கையெல்லாம் நல்லா பாருங்கள். வயவெளி பக்கம்லாம் போங்க. மலைவாழ் மக்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மலை பருப்பு பசுமை நல்லா நேற்று பார்த்தோம்னா நம்ம கண்களுக்கு நல்லா உறுதியாக நீண்ட நாள் நல்லா தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும். இயற்கையை நம்ம நல்லா நேர்த்திங்க நம்ம இருக்கிற இடம் நம்ம சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் என்னன்னா நம்ம இயற்கையோட சார்ந்து தான் வாழணும். அதுமாரி தான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம ஃபாரின் அதரங்கண்டையெல்லாம் பார்த்தோம்னா இயற்கை அவங்க எதிர்த்து தான் போகிறோம். ஏன்னா குளிர்படுத்த சொல்லாட்டாங்க அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் மதுபானம்லாம் சாப்பிட்டு தான் அவங்க காலப்பட்டு வெளியில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அந்த இயற்கையோட சார்ந்து
வாழக்கூடிய நம்ம காலச்சூழல் நம்ம நாட்டில் வந்து நம்ம மதுலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக போராட்டம் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த மதுலாம் தேவை. நம்மளை வந்து இயற்கையோட சார்ந்து தான் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து மதுலாம் சாப்பிடணும்னு தேவையில்லை. நம்ம இயற்கையோட சார்ந்து இயற்கையை நம்ம அழிக்கக்கூடியதெல்லாம் நம்ம உணவை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நம்மால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏகபாத வனத்தனம் ஒரு உடலிழக்க பயிற்சிகளை செய்து காமித்து இருக்கிறோம். இந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். இரண்டு கைகளாலும் கும்பிட்ட நிலையில் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி அர்ஜுன். இரண்டு கையிலும் சென்மத்திரை வைத்துக்கொண்டு ஆறு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய தகவல்கள் அல்லது மூலிகை பற்றிய தகவல்கள் அல்லது ஏதோ ஒரு கருத்துக்கள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். அது நம்மளுக்கு தேவையான ஒரு கருத்துக்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்தாக தான் இருக்கும். பார்த்து நம்ம தெரிந்து கொள்வோம். நன்றி அர்ஜி அவர்களே. தினம் ஒரு காய்கறி பழம் இல்லைன்னா அதோட இயற்கை நலம் சார்ந்த விஷயங்களை சொல்லிகிட்ருக்கோம். அதில் நிறைய நேரம் கடைப்பிடிக்கிறதுனால நிறைய விஷயங்களை அப்படியே கடந்து போயிட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயமாக சொல்லிவிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு. மணத்த தக்காளி இல்லை மணித்தக்காளின்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்கும் அந்த மணத்த தக்காளி கீரை. பார்த்திங்கன்னா கீரை தான் வாரத்தில் 7 நாளும் கீரை எடுத்தது மிகவும் சிறந்தது. இந்த மணத்த தக்காளி கீரை அப்படின்னா உடல் சூடு, உடல் வயிற்று வலி அந்தமாரி சூழ்நிலையில் மணத்த தக்காளி கீரையை ஒரு கைப்பிடி பிடிச்சி நல்லா கழுவிட்டு அரைச்சி சாறு பிடிச்சி சாப்பிட்ருங்க. மிகவும் நல்லது. உடல் நல்லா உஷ்ணம் குறைஞ்சி வயிற்று வலி போயிடும். இது ஏன் இந்த வயிற்று வலி போகுதுன்னு வயிற்று வலியை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம்னா, எனக்கு அந்த உபாதை இருக்குது, அதனால் அதை பற்றியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். சரி, இது ஏன் இந்த வயிற்று வலிலாம் வருது அப்படின்னா, தினமும் நம்மளால் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியல. அதனால் ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யாருக்கும் சொல்கிறதே இல்லை. அதாங்க மிகப்பெரிய விஷயம். அதனால் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த குழுவை சேர்க்குறோம். இந்த மணித்தக்காளி இல்லை மணத்த தக்காளி பார்த்துருப்பீங்க. மிகவும் சிறந்த கீரை. எதுவும் கீரையிலும் சிறந்தது. அந்த பழம் மிகவும் வருது. அதில் வத்தல் போட்டு ரசம் வச்சு சாப்பிடலாம். அந்த வத்தல் மிகவும் நல்லது. ஏன்னா எல்லா நேரமும் கிடைக்காது அந்த வத்தல். அதனால் அந்த கிடைக்கக்கூடிய காய் நிறைய கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை பிச்சு காய வச்சு மோரில் போட்டு நல்லா காய வச்சு வச்சுருவாங்க. அது நல்லா மிகவும் சிறந்தது. இந்த வத்தலை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கும் போது பொடியாக அடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ உடலுக்கு மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதுனால தான் அவ்வளோ தூரம் அதை செஞ்சு இது பண்ணுறாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அந்த காய். அதை வத்தல் போட்டு சாப்பிடலாம். அந்த பழத்தை பிச்சு பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. உடலுக்கு மிகவும் சிறந்தது. அதாவது இரத்த விருத்தி அதிகப்படுத்தக்கூடிய அந்த பழமும் கூட. அந்த கீரை உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியது அந்த மணத்த தக்காளி இல்லை மணித்தக்காளின்னு சொல்லுவோம். அதனால் அந்த மணித்தக்காளி இல்லை மணத்த தக்காளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை ஒரு சிறிய கருத்துக்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். இப்பொழுது ஆசனத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம். ஆசிரியர் வர்ணனில் மணத்த தக்காளி கீரை அந்த பழம் பற்றி அந்த வத்தலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது கிராமத்தில் அதிகமாக நகரத்துலாம் கிடைக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம ஒரு சாம்பாரை வச்சு சாப்பிட்டோம்னாலும் இல்லைன்னா தண்ணி நம்ம வயிறு புண்ணெலாம் இருக்குங்க. வயிறு புண்ணு அது மட்டும் இல்லாமல்
மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த கீரை. இந்த கீரையை வந்து பயன்படுத்தி இந்த வயிறு பிரச்சனை உள்ளவங்களாம் நோய்க்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஏகபாத பிராணாசனா இரண்டாவது சுற்று செய்து காமிக்கும். ஏகபாத பிராணாசனா ஒரு 3 சுற்றுகள் செய்யலாம். ஒரு வேலையின்மையாக தான் 2 சுற்றுகள் முடிக்கிறோம். ஒவ்வொரு கால்லையுமே நம்ம 3 சுற்றுகள் செய்து வரலாம். 3வது சுற்று நம்ம இறுதியில் நம்ம முடிக்கிறப்ப ஒரு 2 நிமிடம் வரை நம்ம நின்றோம்னால் சிறந்த நன்மைகளை அடைய முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 2 சுற்று தான் செய்து காமிச்சிருக்கிறோம். ஏகபாத பிராணாசனா நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். காலுக்கு வலுவூட்டும் ஆசனம். அது மட்டும் இல்லாமல் தியானத்துக்கு ஏற்ற ஆசனம் இந்த ஆசனம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆன்மீக சம்மந்தமாக நம்ம வரணும், ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடணும்னா இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம்னா நமக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடு ஏற்படுகின்றன. இந்த ஏகபாத பிராணாசனா நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி அவர்களே. அடுத்த ஆசனம் செய்வதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஓய்வு நம்ம வந்து ஒரு ஆசனம் செய்து முடிக்கணும். இந்த ஏகபாத பிராணாசனா கொஞ்சம் எளிமையான ஆசனம் தான். அனைவரும் செய்து வந்தவங்களும் சிறந்த நன்மைகளை ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம். சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். இறுதியாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நிறைவாக அந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி. ஒரு தினம் ஒரு கருத்து, ஏதோ நல்ல சிந்தனைகளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுனால தினம் ஒரு கருத்து. நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையோட நேரம் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கோம், இந்த வாழ்ந்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. திரும்பி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கை. அதனால் நிகழ்காலம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அத்தனையும் பண்ணுங்கள். உங்களோட இருக்கவங்கள சந்தோஷப்படுத்திக்கிங்க. மற்ற எல்லோரும் உங்களோட இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தால் நீ என்ன செய்யுங்க, சந்தோஷமாகிடுங்க. சந்தோஷமோ துக்கமோ சாதாரணமாக கடந்து போங்க. ரொம்ப அது மேலே பற்று வைக்காதீங்க. பற்றுங்கிறது எப்படின்னா அப்படின்னு இயங்கக்கூடாது. அந்த பற்று இல்லாமல் சாதாரண கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட நிறைவு எப்படி நம்ம வாழ்க்கை எப்போ நிறைவு அடையும் அப்படின்னா கண்டிப்பாக அடையாது. என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், மனிதனோட ஆசை வந்து ஆசை இல்லாத மனிதனாக வாழ்ந்தால் மட்டும்தான் நிறைவடையும். ஒரு புத்தர் மாதிரி, புத்தருக்கு ஆசை நிறைய இருந்துச்சு, இந்த ஆசையை கைவிட்டார், அவர் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டார். அவ்வளோதான். ஒரு ஆசை தான் மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குது. அப்போ ஆசையிலேருந்து வெளியிட்டுட்டு என்ன தேவையோ அதை மட்டுமே கடந்து போகிறதுக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதான் நல்லது. அப்போது ஆசையை துறந்து வாழ்வதே மிகவும் சிறந்தது என்று சொல்லி இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஆர்ஜே அவர்கள். ஆசிரியர் அவர்கள் சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டோம். நம்ம எது வந்து நம்ம போதும், நம்ம வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மனசு வந்து போதும்னு தோணும். அதேமாரி நம்மளுக்கு எது ஒன்று கிடைக்குதோ போதும்னு நம்ம நினச்சிட்டாவே இன்பம் துன்பம் எதுவுமே எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு சீராக சமான நிலையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக நம்ம நிம்மதியாக நம்ம வந்து காலம் வந்து முடிஞ்ச அளவு ஆசை அதிகமாகப்படாமல் போதும்னு ஒரு மனசு நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம். மிகப்பெரிய விஷயம். அப்புறம் மனசு வந்து எதுக்குன்னு ஆசைப்படாது. மனசு வந்து நிறைவடைஞ்சிடும். நம்ம ஆத்மா வந்து நல்லா ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். அதனால் முடிஞ்சிடும். ஆசையெல்லாம் நம்ம பற்றி ஆசைப்பட வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதனால் போதும். ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கே போதும்னு தோணிச்சுங்களா நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம சுற்றி உள்ளவங்களாம் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்மளும் நல்லா மகிழ்ச்சியாக நல்லா சந்தோஷமாக நம்ம மகிழ்ச்சியாகவே நம்ம இருந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. அதுமாரி நம்ம நல்ல மனசு இருக்கிறோமா நமக்கு நல்ல மனசுல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள். அதுமாரி போது என்ற நிலை இருந்தாவே போதும், நம்ம வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்று நிறைவாக தெரிவித்து கொண்டு மகதிஷியின் தினம் ஒரு சேனலை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எங்கள் சேனலை வந்து முடிஞ்சளவு பாருங்கள். நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஆசனம் மட்டும் கொடுக்காம ஒரு மூலிகை பற்றி தகவல் கொடுக்குறோம், ஒரு பழம் பற்றிய தகவல் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில கருத்துக்கள் இந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லாமல் எங்கள் ஆசிரியர் முதியோர்களாக நிறைய பேர் இருக்கார். ராமையா ஐயாலாம் இருக்காங்க. அவரெல்லாம் 80-90 வயசுக்கு தந்து அவர்கிட்ட பெற்ற நாங்கள் அனுபவம்லாம் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து தேவையான ஒன்று தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகதிஷியின் தினம் ஒரு சேனலை வந்து பார்த்து யோகா ஆசனங்கள்லாம் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். முடிஞ்சளவு நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடம் இதை வந்து யோகா பற்றிய விழிப்புணர்வை எடுத்து சொல்லுங்கள். நம்ம யோகாலாம் செய்து வந்தோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று நம்பிக்கை வைங்க. நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம்னா தான் அதில் வந்து நம்ம பலன் பெற முடியும். அதனால் முடிஞ்சளவு ஆசனம் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஆர்வம் வர அதை நம்ம எண்ணிக்கை நம்ம வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்கலாம், நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நம்ம ஆசனம் வந்து நம்ம உணவு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல கூட நம்ம செய்து வந்தோம்னா அது வந்து ஆசனம் வந்து நம்ம காலை மாலை செய்தால் பலன்கள் அதிகம். மற்ற நேரத்தில் நம்ம செய்யலாம், பலன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் இன்மை காரணத்தில் மற்ற நேரத்தில் நம்ம செய்ய முடியும்னா மற்ற நேரத்துலையும் செஞ்சு நல்லா உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மகதிஷியின் தினம் ஒரு யோகா சேனல் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆசனங்கள்லாம் அளித்து வருகிறோம். அதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை தயாராக சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.